இந்த வீடியோவில் 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 10 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இதை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழகத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? தமிழகத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஆன்சர் சத்யபிரதா சாஹூ. சத்யபிரதா சாஹூ. இனி இரண்டாவது கேள்வி, வாக்காளர்கள் தங்களது தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் விவரங்களை அறிந்திட பயன்பாட்டில் உள்ள செயலி எது? வாக்காளர்கள் தங்களது தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் விவரங்களை அறிந்திட பயன்பாட்டில் உள்ள செயலி எது? ஆன்சர் சுவிதா. ஆன்சர் சுவிதா. இனி மூன்றாவது கேள்வி, தேசிய புலனாய்வு அமைப்பு எந்த ஆண்டு துவக்கப்பட்டது? தேசிய புலனாய்வு அமைப்பு எந்த ஆண்டு துவக்கப்பட்டது? ஆன்சர் 2009 ஆண்டு. ஆன்சர் 2009. இனி நான்காவது கேள்வி, உலகில் இப்போதும் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்காத நாடு எது? உலகில் இப்போதும் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்காத நாடு எது? ஆன்சர் வாட்டிகன். ஆன்சர் வாட்டிகன். இனி ஐந்தாவது கேள்வி, தமிழகத்துக்கான தேர்தல் செலவின பார்வையாளராக தேர்தல் ஆணையம் யாரை நியமித்துள்ளது? தமிழகத்துக்கான தேர்தல் செலவின பார்வையாளராக தேர்தல் ஆணையம் யாரை நியமித்துள்ளது? ஆன்சர் B.R. பாலகிருஷ்ணன். ஆன்சர் B.R. பாலகிருஷ்ணன். இனி ஆறாவது கேள்வி பார்க்கலாம். மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்றவர் யார்? மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்றவர் யார்? ஆன்சர் டேனியல் காலின்ஸ். ஆன்சர் டேனியல் காலின்ஸ். இனி ஏழாவது கேள்வி பார்க்கலாம். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஆன்சர் ராஜீவ் குமார். ஆன்சர் ராஜீவ் குமார். இனி எட்டாவது கேள்வி, டென்னிஸ் வீரர் ஜானிக் சின்னர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? டென்னிஸ் வீரர் ஜானிக் சின்னர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் இத்தாலி. ஆன்சர் இத்தாலி. இனி ஒன்பதாவது கேள்வி, எந்த ஆண்டு நியூசிலாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது? எந்த ஆண்டு நியூசிலாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது? ஆன்சர் 1893 ஆண்டு. ஆன்சர் 1893 ஆண்டு. உலகத்திலேயே பெண்களுக்கு முதலில் வாக்குரிமை அளித்த நாடு நியூசிலாந்து. அந்த ஆண்டு 1893 ஆண்டு. இனி 10வது கேள்வி பார்க்கலாம். மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்ற ஜோடி எது? மியாமி ஓப்பன் டென்னிஸ் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் பெற்ற ஜோடி எது? ஆன்சர் ரோஹன் போபண்ணா மற்றும் மேத்யூ எப்தன். ரோஹன் போபண்ணா மற்றும் மேத்யூ எப்தன். அவ்வளோதான். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.